ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ப்ரிட்டி மச் வந்து ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் தி கில்லர் ரீசன்ஸ் வந்து ஏன் வந்து எல்லாத்துக்கும் வேலைக்கு மண்டே ஆஃபீஸ் போகிறதுக்கு யாருக்குமே பிடிக்காத ஒரு ரீசன் வந்து பிகாஸ் ஆஃப் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து என்விரான்மெண்ட் வந்து சேலஞ்சிங்காக, ஃபன்னாக, ப்ரொடக்டிவாக, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வேலைக்கு போவாங்க. ஸோ இட்ஸ் லைக் பிகாஸ் இட்ஸ் லைக் ஃபன் திங். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ ஆஃபீஸ் வந்து மண்டே போகிறதுக்கு மக்கள் வந்து அழுகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ரீசன் வந்து நாட் ஜஸ்ட் தி ஒர்க் அண்ட் முக்கால்வாசி வந்து இட்ஸ் ஆஃபீஸ் பாலிடிக்ஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இப்போ இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு யோசிச்சுப்போம். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆஃபீஸில் வந்து அந்த செட் ஆஃப் மக்கள் லெட்ஸே வந்து இப்போ தெலுங்கு மக்கள் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க, கேரளா மக்கள் இருக்காங்க, அண்ட் நார்த் இந்தியன்ஸ் இந்தமாரி வந்து வெள்ளைக்காரங்க இதுமாரி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தே ஃபார்ம் சம் குரூப்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேம் செட் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு குரூப்ஸ் மாரி வச்சுக்கிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள மட்டுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, நீங்கள் வேறு குரூப்னா அவங்கள வேணும்னே வந்து கார்னர் பண்ணுறது, உங்களுக்கு டஃப்பான ஒர்க் கொடுக்குறது, உங்களை டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இந்தமாரி நடக்கிறது வந்து டிப்பிக்கல் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பிஹேவியர். இது வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது அண்ட் இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. ஸோ இட்ஸ் நத்திங் ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம லைஃப்பில் நம்ம மொத்தம் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா 33 இயர்ஸ். அதாவது மொத்தமாக 100 வருஷம் நம்ம வாழ்ந்தாலும் அதில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு தூங்கிடுறோம். மிச்சம் இருக்க 16 மணி நேரம் நம்ம முழிச்சிட்டு இருக்க 16 மணி நேரத்தில் 33 வருஷம் தான் வந்து நம்ம மொத்தமாக முழிச்சிட்டு இருக்கிற நேரம். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 வருஷம் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா 17-20 வருஷம் கிட்டக்க வந்து நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கிறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்க கூட, நம்ம பேரண்ட்ஸ் கூட எல்லாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து நம்ம ஆஃபீஸில் தான். ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இல்லை, நம்மளுக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் மிசரபிளாக தான் வாழ்ந்துருக்கோம் அப்படின்றது ஒரு அர்த்தம் அது. ஸோ அதனால் நம்ம ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் வந்து இட்ஸ் லைக் லைஃப்பில் வந்து நம்ம காசு சம்பாதிக்கணும் அதெல்லாம் ஓகே, பட் அதுக்காக ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறது வந்து இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். மற்றபடி வந்து எல்லா கம்பெனிஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி ஐ வில் குவிட் த ஜாப். ஸோ அதே எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்து எனக்கு நீங்கள் சேலரியே கொடுக்கலனாலும் அந்த வேலையை நான் செய்வேன். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் மை ஆட்டிடியூட். ஸோ நவ் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்து நம்ம எப்படி இதை வந்து மிட்டிகேட் பண்ணலாம், எப்படி வந்து இது வந்து நேவிகேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், காசிப்ஸ் உள்ளார போகவே போகாதீங்க. ஸோ ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளார போனோன்னே தெரிஞ்சிடும். அண்ட் ஓகே இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருக்குது. அதாவது சில பேர் வந்து காசிப்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் வந்து நம்மள்ட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. இந்தமாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த காசிப்ஸ் பண்ணுறவங்க கூட வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. விச் வில் அஃபெக்ட் யூ. என்ன ரீசன் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியில் யாரெல்லாம் காசிப் பண்ணுறாங்களோ அவங்க காசிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களையும் காசிப் பண்ணுற ஆளாக தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி எந்த விஷயமும் சொல்ல மாட்டாங்க. ஈவன் உங்கள்கிட்ட யாராவது ஜென்யூனாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் வந்து ஒரு லிமிடெட் ஸ்பேஸில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் அந்த காசிப்ஸ் பண்ணுறவங்க கூட வந்து எப்போவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காசிப்ஸு, இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிற இடம் எங்கே அப்படின்னா வந்து இந்த ஸ்மோக் பண்ண போகிறவங்க, காஃபி குடிக்க போகிறவங்க, இதுதான். இந்த 2 ஹேபிட்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த ஆஃபீஸில் செட்டில் ஆகிடுவீங்க. இந்த காசிப்ஸு, இந்த தேவையில்லாத பாலிடிக்ஸ்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆகிடுவீங்க. ஏன்னா முக்கால்வாசி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வந்து கீழே போய் காஃபி குடிக்கிறேன், கீழே போய் தம் அடிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு அங்கே ஆரம்பிக்கிறது அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸு. ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி பேசுகிறது இது எல்லாமே. நான் தண்ணி தம் அடித்ததே இல்லை. ஸோ இந்தமாரி நான் பிரேக்ஸ் என் லைஃப்லேயே எடுத்ததில்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மற்றவங்க யாராவது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே போகிறாங்க, தனியாக போகிறேன் மச்சான் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா தான் போகணும் தவிர நான் போய் இதை எதுவுமே பண்ணதில்லைன்றதுனால வந்து எனக்கு இந்த முக்கால்வாசி இந்த காசிப்ஸ்குள்ளலாம் வரவே மாட்டேன். ஓகே, தட்ஸ் ஒன் திங். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கோ அண்ட் பிரேக் த ரூஃப். அதாவது பி த சூப்பர் ஸ்டார். உங்கள் ஆஃபீஸில்
உங்களோட ஸ்கில் செட்டுக்குன்னு ஒரு மரியாதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட வேலையில் திறமையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டேலண்ட்டை நல்லா வச்சுக்கோங்க, ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. யூ பி த சூப்பர் ஸ்டார் இன் த ஆஃபீஸ். ஏன்னா உங்களோட வேல்யூ நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யார் பாலிடிக்ஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த ஆஃபீஸில் வேலை நடந்தால் தான் அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே காசு கிடைக்கும். ஸோ அதில் நல்லா வேலை செய்கிறவங்கள எந்த கம்பெனி லூஸ் பண்ணாது. ஸோ உங்களுக்குன்ட்டு எப்போவுமே ஒரு சேர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பி எ சூப்பர் ஸ்டார். ஸோ தட்ஸ் தேர்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் ட்ரை டு மெயின்டைன் பாசிட்டிவிட்டி. ஸோ அதாவது ஆஃபீஸில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு வந்து சில மக்கள் கூடயோ இல்லை சில டைம்லேயோ என்னென்னலாம் பண்ணால் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு வருதோ அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி மக்கள்கிட்ட பேசுகிறப்ப சில சமயம் வந்து சில ப்ராஜெக்ட் மீட்டிங்ஸு அண்ட் சில சினாரியோஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி மேப் இட் அவுட். அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்தமாரி அவாய்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வந்து சின்ன சின்ன சிட் சாட்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி உங்கள்கிட்ட வரல அப்படின்னா வந்து அவாய்ட் இட். ஏன்னா ஸ்டேயிங் பாசிட்டிவ் இஸ் வாட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ அதனால் ஸ்டேயிங் பாசிட்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக் த கம்பெனி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா உலகத்தில் வந்து எல்லாமே ரீப்ளேசபிள் அண்ட் எஸ்பெஷலி கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே தெரியும். ஸோ அதனால் எல்லாமே ரீப்ளேசபிள். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களை வந்து கொஞ்சம் இர்ரீப்ளேசபிளாக ஆக்குங்க. உங்களோட ஸ்கில் செட் வந்து கொஞ்சம் நீஷ் ஆக்குங்க. அதாவது ஆஃபீஸில் நீங்கள் ஒரு 2-3 வேலை செய்வீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை வந்து நீங்கள் சூப்பராக செய்வீங்க. உங்களுக்கு வேறு ஆளே கிடையாது. உங்கள் சேலரி லெவலில் உங்கள் ஈவன் ஹையர் சேலரி இருக்கவங்க கூட உங்கள் அளவுக்கு வேலை செய்ய முடியாது. ஸோ அந்தமாரி வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கிக்கோங்க. அண்ட் உங்களை வந்து வேறு யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷன் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து எப்போவுமே ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு பொசிஷன் இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேனேஜர்ஸ் கிட்டேருந்து இல்லை வந்து மற்ற பியர்ஸ் கிட்டேருந்து இவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு குடைச்சல் வருது. ஸோ இந்தமாரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா வந்து யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஒர்க். ஸோ அதாவது உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்டே ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா வந்து ஸ்டே ப்ரொஃபஷனல், ஸ்டே வித்தின் டாபிக். ஒரு டெக்னிக்கலாக அது மட்டும் நீங்கள் டீல் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒரு பர்சனல் அட்டாக்ஸோ ஒரு பர்சனலாக ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதோ ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆகிறதோ மற்றவங்க கிட்டக்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உடனே போய் உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு நம்மளுக்கு யார் ஃப்ரெண்டுன்னு தேடிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம், இவங்கள்ட்ட பண்ணலாம், எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். அந்தமாரி பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிசர்வ்டாக இருங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, நார்மலாக பேசுங்க, எல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிசர்வ்டாக இருங்க. ஏன்னா நம்ம என்ன ஆகும்னா அந்த ஃபஸ்ட்டு போன ஆஃபீஸில் வந்து நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கிடணும், எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணி சம்டைம்ஸ் லூஸ் டாக் பண்ணுவோம். அந்த லூஸ் டாக் வந்து நம்மளே திரும்ப அஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நம்மக்கிட்ட வரப்போ. ஏன்னா நாட் எவ்ரி ஒன் இஸ் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ரிமெம்பர் தேட். ஸோ அதனால் தட்ஸ் ஒன் திங். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸில் வந்து டோன்ட் பி எ ரிபல். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் கைஸ். ஏன்னா கார்ப்பரேட்ஸ் எனி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன். அவங்க அந்த பிஸ்னஸ் வச்சிருக்கிறது வந்து தே வாண்ட் டு மேக் மணி. ஸோ இட் இஸ் நாட் அ சேரிட்டி ஆர்கனைசேஷன். அவங்க வந்து அவங்க ஒரு புத்த மடமோ எதுவும் கிடையாது. ஓகேவா? தே ஆர் நாட் அபவுட் டு கிரியேட் உங்களுக்காக ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ பிஸ்னஸ் பிளேஸ் அண்ட் நீங்கள் அங்கே போகிறது ஒரு வேலை செய்கிறதுக்கு, நீங்கள் செய்கிற வேலைக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ஈக்குவேஷன். ஸோ இங்கே இருக்கிறப்ப வந்து நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க, எதுக்கு வந்து பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்றது வந்து இட் வில் பி சீன் பை த மேனேஜ்மெண்ட். ஸோ இட் வில் ஆக்சுவலி ஹேவ் சம் இம்பேக்ட். அதாவது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 100 கிளைண்ட்டுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறீங்க. உங்கள் கம்பெனிக்கு வந்து அவங்க இன்வாய்ஸ் பே பண்ணுறாங்க. உங்கள் கம்பெனிக்கு ஒரு ரெவென்யூ வருது. ஸோ இப்போ ஆஸ் அ சிஇஓ வந்து உங்களோட லீஸ்ட் ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா வந்து எம்ப்ளாயி பிரச்சனைஸில். ஸோ எம்ப்ளாயி சைடு வந்து பிரச்சனைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களோட டைமை வந்து நீங்கள் இந்த 100 கிளைண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஒரு 100 கிளைண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு பார்ப்பீங்க. ஸோ ஒரு சிஇஓட ஃபோக்கஸ், ஒரு மேனேஜ்மெண்ட் டீமோட ஃபோக்கஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி சைடு வந்து பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து உங்கள் லைஃப் அவங்க வந்து கம்பெனி இன்னும் நிறைய க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட முக்கால்வாசி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சைடு தான் இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் சைடு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அப்பப்போ வந்து சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டு தண்ணி வரல, எனக்கு இவன் வந்து சண்டை போடுறான், அவன் எனக்கு மெயில் அனுப்பலை, இவன் டாக்குமெண்ட் கொடுக்கல, இந்தமாரி எதையாவது தேவையில்லாமல் எக்ஸ்கிலேஷன் நீங்கள் அடிக்கடி கொண்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் வில் நாட் லைக் யூ. ஸோ தே வில் கெட் யூ ஃபயர்ட். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, தப்பாக பண்ணுறீங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். தேவையில்லாமல் அவங்கள இந்த சைடு நீங்கள் வந்து பார்க்க வைக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துக்கு, தேவையான விஷயத்துக்கு கண்டிப்பாக பார்க்க வைக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் பார்க்க வச்சிங்க அப்படின்னா வந்து
they don't like you because you are wasting their time. ஸோ யூ ஆர் pretty much your கம்பெனியோட ரெவென்யூவை நீங்கள் கீழே கொண்டு வரீங்க. ஸோ அதனால் வந்து they will not like you. That's important. அண்ட் அதேமாரி வந்து ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, ஏதாவது ஒரு இன்னொரு கொலீக் கூடயோ இல்லை ஒரு மேனேஜர் கூடயோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து உடனே எல்லாரையும் சிசி பண்ணி மெயில் போடுறது இது பண்ணாதீங்க. பிகாஸ் அங்கே வந்து நியாயம் தர்மம் அது ஒன்றும் கோர்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஈவன் உங்கள் சைடு நியாயம் இருந்தாலும் சரி, அடுத்த மாதம் சம்பளம் வந்து உங்களுக்கு வந்தாகணும். நீங்கள் அந்த வேலையை செஞ்சாகணும். அதுக்கு அந்த மேனேஜர் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். நீங்கள் அந்த மேனேஜருக்கு ஒத்துழைக்கணும். இட் இஸ் அ சார்ட் ஆஃப் லைக் ஒரு கோ எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் இது. ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்தமாரி வந்து ஒரு ரிபல் பண்ணி ஒருத்தங்களை வந்து அட்டாக் பண்ணி இல்லை நான் தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப அட்ராஷியஸாக மெயிலெலாம் போட்டிங்க அப்படின்னா வந்து அடுத்த தடவை வந்து உங்கள்கிட்ட வந்து டீல் பண்ணுறதுக்கு people will think. ஏன்னா நாளைக்கு இதேமாரி கிளைண்ட் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வரும். கிளைண்ட் வந்து தப்பாக கூட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உடனே கிளைண்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் மெயிலெலாம் போட்டிங்க அப்படின்னா கிளைண்ட் ப்ராஜெக்ட் வேறு இடத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டீம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் நாட் அபவுட் யூ ரைட் யூ ராங் இதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அபவுட் ஹவு பீஸ்ஃபுல்லி எவ்ரி திங் ஒர்க்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் கோஸ். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, உங்களுக்கு வந்து தப்பாக நடக்குது அப்படின்னா வந்து வெயிட் அன்டில் த ரைட் மொமெண்ட் அண்ட் தென் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து திங்க் ஆஃப் திஸ் வே. ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கும் ஒரு மேனேஜருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ அந்த சிஇஓ சைடில் இருந்து இந்த பிரச்சனையை அவர் பார்க்குறப்ப வந்து உங்கள் 2 பேர் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுனால கம்பெனி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு தான் அவர் யோசிப்பார். ஸோ நீங்கள் மெயில் போடுறவங்க சிஇஓக்கு வந்து இங்கே பாருங்கள், எனக்கு வந்து அவர் தேவையில்லாமல் வந்து எனக்கு வந்து ஈவினிங் டைம் 5 o'clock மேலே எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் பண்ண சொல்கிறாரு. அவர் வந்து எனக்கு அதே வந்து ஒரு லஞ்ச் டைமில் அப்போ சொன்னார்னா எனக்கு நிறைய டைம் இருக்கும், நான் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா பண்ணுவேன், அக்யூரசி கரெக்டாக இருக்கும், இதனால் நிறைய ஹியூமன் எரர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ சிஇஓ என்ன யோசிப்பாருன்னா, ஓகே இங்கே பாருங்கள் அந்த பையன் சொல்கிறது என்ன சொல்கிறான், நல்லா ஒர்க்கு பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கரெக்டான நேரத்தில் எனக்கு ஒர்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்னென்னா நீங்கள் கம்பெனி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அட் த சேம் டைம் வந்து அந்த ப்ராப்ளத்தையும் நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஸோ இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து they'll be receptive. அதே சமயத்தில் அடிக்கடி வந்து உங்கள் சைடு வந்து இந்தமாரி பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி அ டைம் வேஸ்டர். நீங்கள் மேனேஜ்மெண்ட் டீமோட டைம் வேஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா வந்து they not gonna like you. So simple as that. Okay, I think I covered almost all the points and if I missed anything comment sectionல போடுங்க. We'll catch up again in another video. Stay tuned guys. And at the same time வந்து இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து it is sometimes வந்து it will be within your control guys. ஸோ என்னோட சஜஷன் வந்து நீங்கள் ஆஃபீஸ்குள்ளே போய் ஒவ்வொருத்தங்களையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உடனே போயிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் கொஞ்சம் எல்லாத்த பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் முக்கால்வாசி நீங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் சம் ஒன் ஹூ இஸ் ஈக்குவல் டு யூ ஆர் உங்கள் செட்டாக இருக்கணும், பேக் பெஞ்சராக இருக்கணும், இப்படிலாம் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் மாமா மச்சாலாம் அங்கே தேடாதீங்க. உங்களுக்கு வந்து ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் சர்ச் ஃபார் அ மென்டர். உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு அவங்க கூட பேசுகிறப்ப அவங்க அடுத்த சர்டிஃபிகேஷன் என்ன படிக்கலாம், அடுத்து இந்த டிகிரிஸ் நீ படி, அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் நீ பண்ணு அப்படின்ட்டு உங்களை ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பிளேஸ் யூ ஏர்ன். ஸோ நீங்கள் அங்கே போகிறது சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், நிறைய ஐடியாஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் யூ சர்ச் ஃபார் அ மென்டர் இன் யுவர் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து யூ கேன் சர்ச் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஓகே கைஸ், let's catch up again on another video. Stay tuned. Cheers. Thank you.